ஜி இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்து எப்படி அடிச்சிருக்கான் சுவரில் பார்த்துட்டு போயிடலாம். நேற்று நம்ம என்ன பேட்டர்னில் எடுத்தோமோ அப்படி தான் கரெக்டாக அடிச்சிருக்கான். அதே சேம் ரூட்டு தான் அடிச்சிருக்கான். என்ன ஒன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா பவரில் அடிச்சிருக்கான். ஓகேவா, எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். நம்ம என்ன சொல்லியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஏசி வந்து 70 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பாருங்கள் பிசி வந்து 70. ஓகேவா, ஏசி 70 அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பாருங்கள் பிசி 70. திருப்பி நமக்கு 7 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு ஏபி வந்து 70 வரும்னு சொல்லியிருந்தேன். ஏபி 70 வரணும், அப்படி இல்லை 70 திருப்பி 07 வரும்னு சொல்லியிருந்தேன். எப்படி அடிச்சிருக்கான் மட்டும் பாருங்கள். அதே சேம் ரூட்டில் தான் அடிச்சிருக்கான். 3 நம்பர் அப்படியே அடிச்சிட்டேன். என்னன்னா இங்கே நமக்கு 770. ஓகேவா, 770 அது வந்து பார்த்தீங்கன்னா 7 நாள் விட்டு பாருங்கள் 570 அப்போ கேப்பில் ஒரு 670 குறையும். அந்த 670 தான் வந்து பார்த்தீங்கன்னா 670க்கு 3 நம்பருமே பவர் பண்ணாக்கா 215 வரும். அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 670க்கு 3 நம்பருமே பவர் பண்ணி அடிச்சிட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 70 07 வரும் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 70க்கும் சரி 70க்கு ஃபுல் பவர் வந்து 25. அதை வந்து ஏபியில் அடிக்காமல் வந்து ஏசியில் வந்து அடிச்சுட்டு போயிட்டா. பார்த்துக்கோங்க, இது ஒரு அனுபவம் தான். ஓகே, நம்ம ஒரு ஃபெயிலியர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் தான் நமக்கு. அடுத்த வாட்டி இதே மாதிரி சேம் பேட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இதே பேட்டர்ன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பார்த்துக்கோங்க எப்படின்னு கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 69 அடிச்சிருப்பான். பிசி 69. ஓகேவா, இந்த 69 திருப்பி தான் இங்கே பிசியில் ஒரு 96 அடிச்சிருப்பான். அப்படியே அது கீழே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க என்ன பண்ணியிருக்கான் மட்டும் பார்க்கலாம். இங்கே நமக்கு 974, நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 974. இங்கே பார்த்தீங்கன்னா பிசி வந்து 20, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து 20. ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நம்பரும் பார்த்தீங்கன்னா ஒரு காமனாக வந்து அடிச்சுட்டே வரான். திருப்பி நமக்கு இங்கே 974 காமனாக வச்சுக்கோங்க. 974 காமனாக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 974 அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாள் விட்டு பாருங்கள் நமக்கு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஏசி 25. ஓகேவா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 924லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏசி வந்து 25 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 924 காமனாக வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 20 நாள் கேப் எண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 25 கரெக்டாகவே முடிச்சிருப்போம். ஓகேவா, ஒரு நம்பரை காமனாக எடுத்து அதை கரெக்டாக காமனாக அடிச்சுட்டு வரான். வேறு எதுவுமே இல்லை, கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணிட்டு வரான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 385. ஓகேவா, இந்த 385 அங்கே எதுக்காக அங்கே வந்துச்சுன்னு நம்ம ட்ரை பண்ணோன்னா நம்ம அதை கண்டுபிடிச்சா போதும். நம்ம இன்றைக்கி என்ன வரும்னு சொல்லி எடுத்துடலாம். ஓகேவா, அங்கே 385 எதுக்காக எடுத்தான்னு பார்த்துக்கலாம். ஓகே, 2 ஆப்ஷனாக இருக்குது. அதை ரெண்டுத்தையுமே சொல்கிறேன் எப்படி மட்டும் டீப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா, அங்கே 385 எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்க நம்பர் பாருங்கள் 038. ஓகேவா, 038 இந்த பிசி 38. ஓகேவா, பிசி 38 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபியில் 38 அடிச்சுன்னா இங்கே ஏ போர்டு 0 அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி சி போர்டில் 5 சொல்லி அடிச்சு 385 சொல்லி அடிச்சுருந்தா. ஓகேவா, கிட்டத்தட்ட இப்போ அதே சேம் பேட்டர்ன் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பிசி வந்து இங்கே 30 அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து 30 அடிச்சிட்டானா இங்கே ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4, அந்த 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 9. அப்போ நமக்கு 309 சொல்லி ஒரு ரிசல்ட் வரணும். ஓகேவா, அந்த 385 எப்படி அடித்தான்னு தெரிஞ்சால் நமக்கு ஐடியா வந்திருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே பக்கத்தில் நம்பர் பார்த்தீங்கன்னா 038. ஓகேவா, இந்த பிசி 38 எடுத்தால் இங்கே ஏபியில் வந்து 38 சொல்லி அடித்தான். ஓகேவா, இப்போ அதே சேம் பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் இங்கே பிசி 30 அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து 30 சொல்லி நீங்கள் அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஏ போர்டு வந்து 0, அந்த 0க்கு பவர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு சி போர்டு 5 சொல்லி அடிச்சிருப்போம். ஓகேவா, அப்போ நமக்கு இங்கே ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4, அந்த 4க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே சி போர்டு 9. அப்போ நமக்கு 309 சொல்லி வரணும் இன்றைக்கி. அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 309 சொல்லி வரணும். ஓகேவா, பார்த்துக்காங்க 309. அப்படி இல்லைனா ஏசி 39 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஏசி 39 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏசி 39 ஃபாலோ பண்ண நம்பர் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலாம். என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பிசி பாருங்கள் 21, பிசி வந்து 21 அதை எடுத்து நமக்கு ஏபியில் வந்து 21 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே பிசி வந்து 32 அதை எடுத்து நமக்கு இன்றைக்கி பிசி வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 32 வரலாம். ஓகேவா, என்னென்னா டீப்பாக பார்த்துக்கோங்க. இது காமனான விஷயம். என்ன பண்ணிட்டுறான்னு மட்டும் பாருங்கள். நம்ம கீழே இருக்க நம்பர் ட்ரை பண்ணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் மேலே இருக்க நம்பர் தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசி எடுத்து நமக்கு இங்கே ஏபியில் அடிச்சிட்டான். ஓகேவா, இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான். பிசி 21க்கு ஏபி வந்து 21, இங்கே பிசி வந்து 32, அதுக்கு வந்து ஏபி வந்து 32 வரலாம். இங்கே நமக்கு ஏ போர்டு 5 ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி இங்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கும். அந்த 4க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி தான் இங்கே சி போர்டு வந்து 5 சொல்லி அடிச்சிருக்கான். இங்கே ஏ போர்டு 8, அதுக்கு ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி இங்கே 9. அப்புறம் ஏசி வந்து 39, ஒன்று 309 இல்லைனா இந்த பேட்டர்ன் அப்படி பார்த்தா 329. ஓகேவா, 2 ஆப்ஷன். ஓகே, பார்த்துக்கோங்க. ஏசி 39 வந்துச்சுன்னா 309 இல்லைனா 329 வரலாம். ஓகேவா,
பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஒரு பேட்டர்ன் எடுத்து காமனாக கொண்டு வரான். அந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி 39 வரணும். அப்படி வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 309 இல்லைனா 329 ஓகேவா. இதை பார்த்தா அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா. 21 காமனாக வச்சுக்குவாங்க. பிசி எடுத்து ஏபியில் அடிச்சிட்டான் ஓகேவா. எல்லோரும் ஏன் கீழே போக மாட்டான்னு நினைப்பீங்க. அவன் கீழே போகலாம் ஓகே. அதுக்கு என்னென்னா ஆப்ஷன் என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு 4 இதுக்கு தான் ஒரு நம்பர் பவர் பண்ணி ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 5 சொல்லி அடிச்சிட்டான் ஓகேவா. இந்த 4க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி இங்கே 5 அடிக்கும்போது இங்கே 8க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 9. அப்போ இந்த பேட்டர்ன் தான் அவன் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நம்பர் தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஏபி 32 வரலாம் ஓகேவா. ஏபி 32 வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 32 வந்தால் 329 அப்படி இல்லைனா சப்போர்ட்டுக்கு 309 ஓகேவா. பார்த்துக்கோங்க, வீடியோ பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு என்ன ஐடியா வருதோ பாருங்கள் ஓகேவா. ஒன்றும் இல்லை, இந்த பேட்டர்ன் வந்து அடிக்க போகிறான். இங்கே ஏசி 25, நமக்கு இங்கே ஏசி வந்து 25. இப்போ அது கீழே இருக்கிற 35 ஏசி 35 எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன வரப்போகுது எடுத்துடலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அடிச்சுட்டு வரான். சப்போர்ட்டுக்கு இன்னொரு கெஸிங் ஒன்று பார்க்கலாம். எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 974, இங்கேயும் நமக்கு 974 ஓகேவா. 974 அடிச்சுட்டு கரெக்டாக 22 நாள் விட்டு பாருங்கள் 975. இந்த 974 வந்து ஒரு நம்பரை ப்ரெஸ் பண்ணி 975 சொல்லி அடிச்சிருப்பான். 22 நாள் கேப்பு. அதே மாதிரி பார்த்தா 974 அது வந்து பார்த்தா 22 நாள் கேப் விட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தா 975 சொல்லி வரணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு வரதுக்கு பதிலாக இன்றைக்கும் நம்ம வந்து 975 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா. 975 இன்றைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குன்னு சொல்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட அடிச்சிருவோம் ஓகேவா. ஏன்னா இன்றைக்கி நம்ம கெஸிங் 75 வர மாதிரி இருக்குது, வாய்ப்பு இருக்குது வரதுக்கு. என்ன ரீசன் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இங்கே நமக்கு இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து 12 அடிச்சிருப்பான். ஏபி 12க்கு 2 ஏபி வந்து 75 அடிச்சிருப்பான் ஓகேவா. ஏபி 12க்கு 2 ஏபி 75. இங்கே பிசி 12 அதுக்கு 2 பிசி வந்து 75 வரலாம் ஓகேவா. 75 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதே சேம் ரூட் அங்கே நம்ம என்ன